ஸ்டாஃப்க்கு வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி சொல்லி தான் நான் வேலைக்கு கூட்டு வந்திருக்கேன். ஆனா டெய்லி நீ வந்து நான் பீஸா சாப்பிடுவேன், நான் அதில பட்டர் போட்டு சாப்பிடுவேன், நான் வந்து சிக்கன் டாப் அப் பண்ணி சாப்பிடுவேன். அதுக்கு என்னால முடியாது இல்லையா? ஸோ அந்த மாரியும் நடக்கும். உங்க மேல நீங்க வந்து ஒரு நாள் நீங்க வந்து கடிஞ்சு பேசிட்டீங்கன்னா, ஒரு நாள் உங்க உங்க ஸ்டாஃப்ப வந்து கடிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கேஸ கூட வச்சு பால வந்து ஆமா அடி பிடிக்க வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி அது வந்து லைவா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரி கேஸ் காலி பண்ணி விட்டுருவாங்க. இன்னொரு முக்கியமான எனக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா, அந்த பில்டிங் உடைய ஓனர் வந்து பக்கத்திலேயே வந்து ஒரு வாட்டர் வாஷ் வச்சிருந்தாரு. இப்போ நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய கரண்ட்டுக்கு மட்டும் தான் நான் பே பண்ணிட்டு இருக்கேன்னு. கடைசியில பார்த்தா அந்த மீட்டர் எல்லாம் அவங்க இடத்துல இருக்கு. ஸோ தனித்தனி மீட்டர் தான். ஆனா அவருடைய மோட்டார் மட்டும் என்னுடைய என்னுடைய கரண்ட்ல போயிட்டு இருக்கு. வாட்டர் வாஷுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்? கிட்டத்தட்ட 30,000 40,000 எனக்கு கரண்ட் பில் வரும். ஆனா நான் வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாத்துக்கு வந்து நான் ஆக்சுவலா கட்ட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா 9,000 10,000 தான். இப்போ நீங்க வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அந்த பில்டிங் ஓனர்ட்ட போய் நீங்க சொல்லணும். பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். அப்போ வந்து என்ன சொல்றாங்க? காலி பண்ணிட்டு போங்க. நான் போட்டிருக்கேன் ரூ. 10,00,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் உள்ள ஃபுல்லா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க.